ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரங்களை பற்றி. மேஷ ராசிக்காரங்க இந்த நேரத்தில் வெளியே போகாதீங்க அப்படிங்கிறது ஜோதிடம் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் இது. எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்காது, அதுபோல தான் எல்லா நேரமும் கெட்ட நேரமாகவும் இருக்காது. ஆனால் சில நேரங்களில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வாழ்க்கையை மாற்றப்போகுது. அதனால தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, காலம் பார்த்து நடக்கணும், நேரம் பார்த்து போகணும் அப்படின்னு. இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு சனியோட பார்வை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சனி எப்போதுமே பார்வை கொடுத்தாலும் அவருடைய முதல்ல சோதிச்சு தான் பலனை கொடுப்பாரு. சனி மெதுவாக நடக்கக்கூடிய கிரகம், ஆனால் அவங்களுடைய செயல் மிகவுமே அழகாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்குதா, தைரியம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நல்லதை கொடுப்பாரு. இந்த நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே போகிறது, இரவு நேரங்களில் அதிகமாக சுற்றுறது, தூரமான பயணம் போகிறது, நண்பர்கள் சொன்னதுக்காக உடனே கிளம்புறது, யாராவது அழைச்சிட்டாங்க அப்படின்னா எங்கேயாவது போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா கிரகநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னன்னா, இந்த நேரத்தில் வெளியே போனால் சிறிய சிக்கல்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இப்போது அடி வாங்கின பிறகு தான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் புத்தி வரும்பொழுது தான் கஷ்டம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். அதனால் முன்னாடியே கவனமாக இருக்கணும். ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா, மேஷ ராசிக்காரங்க இந்த காலத்தில் அவசர முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடாது, கோபத்தில் கிளம்பக்கூடாது, யார்கிட்டையுமே சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. சில நேரங்களில் வீட்டுக்குள்ளே அமைதியாக இருக்கிறது தான் பெரிய பாதுகாப்பு. வெளியே போனால் தான் பிரச்சனை அப்படிங்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, கொஞ்சம் சோதனை செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. அதனால தான் தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பொதுவாகவே தைரியமானவங்க, யாரையுமே பயப்படவே மாட்டாங்க, யாருக்காகவும் பயப்பட மாட்டாங்க. என்ன வந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க தான். ஆனால் சில நேரங்களில் தைரியத்தை விட பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அவசரம் ஆபத்தை கொடுத்துரும். அதனால தான் அந்த மாதிரி இந்த நேரம் தான் உங்களுக்கு. இப்போது யாராவது நண்பர்கள் அழைச்சாலுமே, உறவினர்கள் அழைச்சாலும், வேலை காரணமாக அழைச்சாலும் முதல்ல யோசிச்சு தான் சொல்லணும். மிகவுமே அவசியமான வேலை இருந்தால் மட்டும் போங்க, இல்லைன்னா கொஞ்சம் காத்திருக்க சொல்லுங்கள். இதனால் பல பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே தவிர்க்கப்படுது. கிரகநிலை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த காலத்தில் வெளியே போகும் பொழுது மன அமைதி அப்படிங்கிறது குறையும். சின்ன விஷயம் கூட பெரிய சண்டையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது தவறாக பேசினாங்க அப்படின்னா உடனே கோபம் வரும். கோபத்தில் எடுத்த முடிவு வாழ்க்கையவே பாதிக்கலாம். அதனால தான் இந்த எச்சரிக்கையும் கூட. மேலும் சிலருக்கு வண்டி ஓட்டும்போது கவனக்குறைவு அப்படிங்கிறது ஏற்படும். சாலையில் அவசரமாக போகக்கூடாது, மெதுவாக செல்லணும். இரவு நேரங்களில் தனியாக போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க வார்த்தைகளை கொஞ்ச நாளைக்காவது கேளுங்க. இந்த நேரத்துலேருந்து பார்க்கும் பொழுது வீட்டிலேருந்து தெய்வம் நமக்கு சொல்லி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நல்லதை நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா சனியினுடைய சோதனை அப்படிங்கிறது மெதுவாக குறையும். ஜோதிடத்தில் எச்சரிக்கை கொடுக்கறது பயன்படுத்துறதுக்காக கிடையாது, அது பாதுகாப்பாக இருக்க சொல்கிறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேஷ ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் வராது அப்படின்னு நீங்கள் நிறைய நாள் ஏங்கிட்டு இருந்திருக்கிறீங்க. நல்ல காலம் வர்றது இல்லை அப்படிங்கிறது இந்த சின்ன சோதனை நேரத்தை பொறுமையுடன் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நல்ல முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. மேஷ ராசிக்காரங்க இப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். ஒரு நாள் நம்பிக்கை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், மறுநாள் ஏதோ கவலை வந்த மாதிரி இருக்கும். இது சாதாரண விஷயம் இல்லை, கிரகநிலை மனசை சோதிக்கிற நேரம் தான். அதனால தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, மனசு சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. மன அமைதி இல்லாமல் வெளியே போனீங்க அப்படின்னா எதுவுமே சரியாக நடக்காது. இப்போது இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது குறிப்பாக இரவு நேரத்தில் வெளியே போகிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இரவு நேரம் அப்படிங்கிறது சனியினுடைய நேரம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லும். அந்த நேரத்தில் தேவையில்லாமல் சுற்றினீங்க அப்படின்னா சின்ன விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் தவறான மனிதர்களை சந்திக்கலாம், சில நேரங்களில் தவறான வார்த்தைகளை கேட்கலாம், சில நேரங்களில் தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் கூட வரலாம். அதனால தான் இந்த எச்சரிக்கையே உங்களுக்கு. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பொதுவாகவே வேகமாக முடிவெடுக்கக்கூடியவங்க. யாராவது அழைச்சாங்க அப்படின்னா உடனே போயிடுவீங்க, நண்பர்கள் சொன்னாங்கன்னா உடனே நம்பி கிளம்பிடுவீங்க. ஆனால் இந்த நேரத்தில் அந்த பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆள் பார்த்து பேசுங்க, காலம் பார்த்து நடங்க அப்படிங்கிறது பழமொழி இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ நடக்கணும். நீங்கள் இந்த நேரத்தில் வெளியே போனீங்க அப்படின்னா பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் எல்லாமே வரும். யாராவது கடன் கேட்பாங்க, யாராவது உதவி கேட்பாங்க. மனசு நல்லது அப்படிங்கிறதுக்காக உடனே பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா பிறகு
திரும்ப கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் இப்போ வந்து பார்க்கும் பொழுது சில மேஷ ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. எல்லாரையுமே நம்பி பேசக்கூடாது. உங்களுடைய குடும்ப விஷயம், பண விஷயம், வாழ்க்கையான விஷயம் எல்லாமே வெளியே சொல்லாமல் இருக்கணும். வீட்டு விஷயத்தை விட்டுட்டு வாசலில் முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது அது ரொம்பவே உங்களுக்கு முக்கியமும் கூட. இந்த நேரத்தில் வேலைக்காக வெளியே போக வேண்டிய நிலை இருந்துச்சு அப்படின்னாலுமே அவசரப்படாமல் மெதுவாக செயல்படணும். வேலை இடத்துல யாராவது சண்டை போட்டாலுமே அமைதியாக இருங்க. கோபம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அமைதியாக இருந்துக்கங்க. ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை கேட்க வேண்டிய நிலை எல்லாமே வரக்கூடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யார் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான் உங்களுக்கு. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் வண்டி ஓட்டும் பொழுது கவனம் ரொம்பவே முக்கியம். வேகமாக போகக்கூடாது. ஃபோன் பார்த்துட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. சாலையில் யாராவது தவறாக ஓட்டினாலுமே கோவப்படாமல் இருங்க. உயிர் இருந்தால் தான் வாழ்க்கை இருக்கும். அதனால தான் பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு முதல்ல இருக்கணும். குடும்பத்தில் பெரியவங்க சொல்கிறத கேட்குறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அம்மா அப்பா அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சில நேரங்களில் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டு நடக்கணும். அவங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது நம்மளை காப்பாற்றும். பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா பேராபத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். இந்த நேரத்தில் தெய்வத்தினுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். காலையில் எழுந்திரிச்ச உடனே குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் தீபம் ஏற்றி 1 நிமிடம் அமைதியாக இருங்க. மனசு கண்டிப்பாக தெளிவாகும். சனி வந்துட்டு நமக்கு சோதனையை கொடுத்தாலும் தெய்வம் காப்பாற்றும் நம்பிக்கை இருந்தால் எந்த பிரச்சனையுமே கடந்து போகலாம். மேஷ ராசிக்காரங்க இந்த நேரம் அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை. சில நாட்கள் கவனமாக இருந்தாலே போதும். அதன் பிறகுதான் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரும். வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது பயம்புறுத்துறதுக்காக கிடையாது, பாதுகாப்பாக இருக்க சொல்வதற்காகத்தான். கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் அமைதியாக, கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சோதனையான நேரம் கூட எளிதாக நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு எல்லா கோபத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். முதல்ல கொஞ்சம் சோதனையாக தான் இருக்கும். போக போக கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். மேஷ ராசிக்காரங்க இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னாடியே அறிஞ்சு தவிர்த்துக்கலாம். அதுதான் ஜோதிடத்தினுடைய ஒரு அர்த்தமும். பயம்புறுத்துறதுக்காக இல்லை, பாதுகாப்பாக இருக்க சொல்வதற்காகத்தான் இந்த எச்சரிக்கை. இந்த காலத்தில் நீங்கள் எங்கே போகிறீங்க, யார் கூட பேசுகிறீங்க, எந்த நேரத்தில் போகிறீங்க அப்படின்னு கவனமாக யோசித்து முடிவெடுக்கணும். தேவையில்லாத பயணம் வேண்டாம். சின்ன வேலைக்காக தூரமாக போக வேண்டாம். இரவு நேரங்களில் தனியாக செல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். குறிப்பாக புதன், சனி, அமாவாசை நாட்களில் தயவு செஞ்சு வெளியே போகிறத குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சில நேரங்களில் மனசு வருத்தமாக இருக்கும். யாருமே புரிஞ்சு கொள்ளலை அப்படிங்கிற மாதிரியான வருத்தங்கள் இருக்கும். நண்பர்கள் கூட ரொம்பவே தூரமாக போன மாதிரி இருக்கும். இந்த மனநிலை தான் சிலர் வெளியே போய் தனியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வெளியே போகிறது நல்லதுக்கு இல்லை. வீட்டில் இருந்து குடும்பத்தோடு பேசிட்டு மன அமைதியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. கஷ்டம் வந்தால் வீட்டை விட்டு ஓடாத, மனதை விட்டு ஓடாத அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது அந்த மாதிரி தான் இப்போ நடக்க வேண்டிய பிரச்சனையும். பிரச்சனை இருந்தாலுமே அமைதியாக சமாளிக்கணும். கோபத்தில் வெளியே போனால் பிறகு திரும்பி வரும் பொழுது மனசு அப்படிங்கிறது இன்னுமே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவெல்லாம் செய்யாதீங்க. நண்பர்கள் சொன்னதுக்காக முதலீடு செய்ய வேண்டாம். யாராவது வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாலுமே உடனே நம்பாதீங்க. கொஞ்சம் காத்திருந்து யோசிச்சு முடிவெடுக்கணும். அவசரத்தில் வாங்கின மாடு பசுவாகாது, அது மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அது போல தான் அவசர முடிவு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு வரலாம். அண்ணன் தம்பிக்கு இடையே சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே தற்காலிகம்தான். இந்த நேரத்தில் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா குடும்பம் அப்படிங்கிறது மீண்டும் சந்தோஷமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேஷ ராசிக்காரங்களுக்கு சனியினுடைய சோதனை வந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. சனி எப்பொழுதுமே கஷ்டத்தை கொடுத்துட மாட்டார். சோதனைக்கு பிறகுதான் நல்ல பலனையும் நமக்கு கொடுப்பாரு. அதனால் மனசொடைஞ்சு போக வேண்டாம்.
சனி கொடுத்தாலும் தருவார், சோதிச்சாலும் காப்பாற்றுவார். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனிக்கிழமை காலை குளித்துவிட்டு கருப்பு எள் வச்சு தீபம் ஏற்றி சனி பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுங்க, காகங்களுக்கு உணவு போடுங்க, கோவிலுக்கு சென்று ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்க. இதனால் மன அமைதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் காலையில் எழுந்த உடனே சூரியனை பார்த்து வணங்குனீங்கன்னா நல்ல செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. வேல்முருகா போற்றி.